ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? 7 மாதங்கள் முடிந்து 8வது மாதத்திற்குள்ளாக தேவன் இந்த நாளில் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தினாலே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சபா. இந்த மாதத்தின் தேவைகள் அநேகம் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் உண்டு, போக்குவரத்தின் காரியங்கள் உண்டு, திருமண காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் அப்பா நீர் கண்மணி போல பாதுகாத்து எங்கள் தேவைகள் மேல் அசைவாடி, எங்கள் போக்குவரத்தின் மேல் அசைவாடி நீர் கிருபை செய்யும்படியாக, வீட்டின் எஜமானனாய் நீர் தலைவராய் இருந்து வழிநடத்தும்படியாக இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடகடன் ஓடிட்டு பார்த்தீங்களா? 7 மாதம் எப்படி ஓடிச்சுனே தெரியுதில்ல. ஆனால் 8வது மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த 8வது மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாதுகாப்புகளை கொடுத்து நம்மை நேர்த்தியான பாதைகளை நடத்துகிற ஒரு மாதமாய் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறவில்லை என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு கூட பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதான் புதிய காரியம் நடக்கும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கலாம். என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கிறதே வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அநேக காரியங்களில் நான் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் நான் கூனி குறுகி நிற்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிற உன்னை நான் உயர்த்த போகிறேன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் காணப்படும் போது புதிய சிருஷ்டியாய் புதிய காரியத்தை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி செல்லும்போது ஒரு வனாந்திரமான ஒரு பாதை, வனாந்திரத்தில் அங்கே தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், வெறுமையான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையின் மேலே நினைச்சி அடி என்று சொல்லுகிறார். ஒரு வனாந்திரமான ஒரு பாதை, ஒரு கண்மலையை பார்த்து அடின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கே மோசே அடிக்கிறான், அங்கே தண்ணி சுரக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் கல் மாதிரி தான் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் குடும்பம் இருக்குது, இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஒரு வனாந்திரத்தில் கண்மலை அடித்த மாத்திரத்தில் அங்கே புதிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அங்கு தண்ணி புறப்பட்டு வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். மோசே போவதற்கு முன்பாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவங்க ஊரே
யோசேப்பிலே ஆண்டவர் அவனுக்கு முன்பாய் கடந்து நின்றார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கடந்து வந்து நிற்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயோ அதிலெல்லாம் தேவன் புதிய காரியத்தை செயல்படுத்த போகிறார். அதனால தான் பார்க்குறோம், ரூத்து 2ஆம் அதிகாரம் இதில் வாசிக்கும்போது அந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டேனில் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கு வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஒரு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டை நிழலுக்குள்ளாய் நீ கடந்து வருவாயானால் அங்கு ஒரு நிறைவான பலன் அங்கு கொடுக்கப்படுகிறது. நகோமியுடைய வாழ்க்கையில் பார்க்கிற 2 பிள்ளைகளையும் மோவாப் தேசத்தில் இழந்து 2 மருமகளோடு கூட அவள் அங்கே கடந்து வரும்போது இங்கே ரூத் என்ன செய்கிறாள், நம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தன் மாமியோடு கூட அவள் கடந்து வருகிறாள். அப்போ கடந்து வரும்போது மாமி என்ன செய்கிறாள், இவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டுமே, இனி நான் ஒரு குழந்தை பெற்று இவளுக்கு ஒரு புருஷனை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவள் யோசித்து ஒரு காரியத்தை அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு கடந்து போகும்போது போவாஸ் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டையின் நிழலுக்குள்ளாய் கடந்து வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி. நிறைவான பலன் சட்டை நிழலுக்குள்ளாய் நீ கடந்து வரும்போது ஒரு நிறைவான பலன் ரூத்துடைய வாழ்க்கையில் கிடைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும். புறஜாதியான அந்நிய ஸ்திரியான ரூத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை அங்கு செய்கிறார். ரூத்தின் புஸ்தகம் என்று சொல்லியே ஒரு சரித்திரத்தை அங்கு பார்க்கிறோம். ஒரு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற சந்ததியாய் ஆண்டவர் அந்த இடத்திலே அவளை மாற்றுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னுடைய சந்ததி கர்த்தருக்குள்ளாய் கட்டப்பட்டவர்களாக, கர்த்தருக்குள்ளாய் நிலைநிற்கிற ஒரு சந்ததியாய் தேவனுடைய தோட்டத்திற்கு நாட்டப்பட்டவர்களாக காணப்படும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த போகிறார். இந்த நாட்டில் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை தேவன் செய்ய வேண்டுமானால் அவருடைய செட்டை நிழலுக்குள்ளாக நீ கடந்து வர வேண்டும். அவருடைய செட்டை நிழலுக்குள்ளாய் நீ கடந்து வரும்போது, அவருடைய பாதத்தில் முற்றிலுமாய் நீ சமர்ப்பிக்கும் போது, இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை இன்னும் நடக்கலை ஆண்டவரே, என் பிள்ளை இன்னும் பேசலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் உன் பிள்ளையை நடக்க வைக்க போகிறார். இந்த மாதத்தில் உன் பிள்ளையை பேச வைக்க போகிறார். தொழில் தொடங்குவதில் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா? வீடு கட்டுவதிலே தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா? இந்த மாதத்திலே இந்த காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செயல்படுத்த போகிறார். நீ வியாதியின் படுக்கையில இருக்கிறாயா? இன்றிருந்த மாதத்திலே ஆண்டவர் நீ எழும்பி நடக்கும்படியான காரியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியான புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் கடன் பிரச்சனை நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டை நிழலுக்குள்ளாய் நீ கடந்து வரும்போது, அவருடைய தோட்டத்திலே நீ நாட்டப்படும் போது, ஆண்டவர் இந்த நாளில் உன் கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமானது ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த நாளிலே வாசல் திறக்கப்படவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம். ஒரு புதிய வாசலை உனக்கு திறந்து உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவரும்படியான காரியத்தை, புதிய காரியத்தை, புதிய வாசல்களை ஆண்டவர் திறந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க, அது இப்போதே தோன்ற போகிறது. அது தோன்ற வேண்டுமானால் நீ தேவனுடைய சட்டை நிழலுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். உன்னை சமர்ப்பிக்க வேண்டும், உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்து உன் குடும்பத்தில் புதிய புதிய காரியங்களை செயல்படுத்துவார். உன் பிள்ளையுடைய படிப்பின் காரியம், வேலை காரியம், வீடு கட்டுகிற காரியம், திருமண காரியம், உன் சரீரத்தில் இருக்க பலவீனங்களை மாற்றுகிற ஒரு காரியம், தீராத வியாதிகள் அனைத்தும் தீர்க்கிற ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துறையா. இந்த மாதத்திலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலும் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை காண்கிற மாதமாய், ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய காரியத்தை செயல்படுத்துகிற மாதமாய், இவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்குகிற காரியமாய் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த மாதத்தில் செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் இவருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்து அவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.